ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் லவ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப க்யூட்டான அழகான லவ் ஸ்டோரி. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க டாக்டர் ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வில்லேஜ்லேருந்து இங்கே சிட்டிக்கு படிக்க வந்திருக்காங்க. நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்து டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்னு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. சேம் டைம் நம்ம கதையோட ஹீரோ அந்த ஊரோட ஒரு பெரிய மில்லினர். ஸோ அவர் வராருன்னு சொல்லி க்ரௌடெல்லாம் அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அந்த பக்கம் அனுப்பிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த பக்கம் தான் வராங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சரி, காசு கையில் இல்லையே, நம்ம அட்லீஸ்ட் ஒரு ப்ரெட்டாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பர்ஸை காணோம். சாரி, என்கிட்ட பணம் இல்லை, பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ பணம் இல்லாமல் எதுக்காக இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே, என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நான் யூபிஐ மூலமாக உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அக்கௌண்ட்லேயும் சுத்தமாக பணம் இல்லை. இதுக்கு மேலே இங்கே இருக்காத, போமா, கடன் சொல்லி சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டாங்க. ஹீரோயின் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்கிட்ட சுத்தமாக அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, என்னோட பணம் எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்க, உன் பணம்லாம் என்கிட்ட தான் இருக்குது, உன் தம்பியோட படிப்புக்காக எடுத்திருக்கோம், உன்கிட்ட பணம் இல்லைனா ஏதாவது பண்ணு, இங்கே பாரு, எனக்கு மாதம் பணம் அனுப்புகிற வழியை பாரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அம்மா அங்கே நம்ம ஹீரோயினை கத்தி பேசி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு சாப்பிட கூட கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண, அப்படி என்ன உனக்கு படிப்பெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்காக வேலை பார்த்து பணத்தை அனுப்புகிற வழியை பாரு, எங்களுக்கு பணம் தான் முக்கியம், நீ படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல. சரி ஓகே, ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் புதுசாக இருக்கும், அதுக்கு போகலான்னு சொல்லி ஒரு பாருக்கு பார்ட் டைம் ஜாப்காக போகிறாங்க. அந்த பாரில் வந்து ஹோஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒர்க்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பண்ணி பழக்கம் இல்லை. பட் இங்கே நீ ஒர்க் பண்ணணும்னு இந்த மாதிரி தான் இருந்தாகணும், நிறைய பேர் உங்ககிட்ட என்ன பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இந்த வேலையை விட்டால் நம்மக்கிட்ட காசு சுத்தமாக இல்லை, சாப்பிட கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அங்கே நிறைய பேர் இதே மாதிரி ஹோஸ்ட் பொண்ணுங்களாக இருக்காங்க. எல்லோரும் மாற்றி ட்ரிங்க் பண்ண நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருக்கார். நம்ம ஹீரோவுக்கு எந்த பொண்ணுகளுமே பிடிக்கல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த கையில் அந்த கிளாஸை வச்சு யோசிச்சுட்டே இருக்கார். ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஒருத்தன், அந்த பொண்ணு இங்கே வர சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து வர சொல்கிறாங்க. ஹீரோயின் கையில் ஒரு கிளாஸோடு போயிட்டுருக்க ஒரு பொண்ணு வேணும்னே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போகக்கூடாதுங்கிறக்காக கால் அப்படியே இடையில விட ஹீரோயின் அப்படியே அவங்க கையில் இருக்க அந்த ஒயினை ஹீரோட மேலே கொட்டிடுறாங்க. சாரி சார், நான் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே வேற ஒரு ஒயின், அதாவது அங்கே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண அந்த ஒயினை கொடுக்க ஹீரோயினை அதை குடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாரோட ஓனர் வந்து, சாரி, அந்த பொண்ணு உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துட்டா, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கேருந்து வெளியே போ, இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி அங்கேருந்து அனுப்பிவிட ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இங்கேயே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களாம் ஒர்க் பண்ண வேணாம் போ அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட, சரி ஓகே இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி ஹீரோயின் வேகமாக அவங்க லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது ஆப்போசிட்டில் கரெக்டாக ஹீரோ வர ஹீரோ மேலே அப்படியே இடிச்சிடுறாங்க. ஒரு செகண்ட் 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் வேறு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ட்ரக்ஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒன்றுமே கான்சியஸே இல்லை. நம்ம ஹீரோவும் அப்படி தான் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. போனவுடனே ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து குழந்தை பிறக்கிற அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படின்னு சொல்ல, சரி 2 பேர் அப்படியே இன்டிமேட்டாக அங்கே இருக்காங்க. ஸோ மார்னிங் இன்டிமேட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தனால நம்ம இந்த மாதிரி ஆகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு கடுப்பா, நேற்று நைட் நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல, இந்தா உனக்கான பணம், இதில் எவ்வளோ பணம் வேணுமோ நீ எடுத்துக்கோ, உனக்கு தேவையான பணத்தை யூஸ் பண்ணிக்க சரியா அப்படிங்கிற மாதிரி, நீ நார்மலாக மற்ற பொண்ணுங்க மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு கார்டை தூக்கி போட ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இவர் நம்மக்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஏதோ பேச வராங்க. போதும் நீ பேசினது எனக்கு தெரியும், எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2 மாதம் கழிச்சு இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் வந்திருக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வெளியே வர நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வர, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய், அந்த பொண்ணு ஏதோ ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கேன் என்னன்னு சொல்லி கேட்க, டாக்டர் எல்லாத்தையும் சொல்ல, அப்போ தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அசிஸ்டன்ட் உடனே ஹீரோ கிட்ட போய், நம்ம அன்றைக்கி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்தோம்ல, அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், 2 மாதம் ஆச்சு. ஸோ எனக்கு என்னமோ அது உங்களோட குழந்தையா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேச, என் குழந்தையா, அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, எனக்கு தான் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஒருவேளை அது சரியாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது
வேறு யாருக்கோ பிறந்த குழந்தை என்னோட குழந்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ ஹீரோ உடனே வர சொல்ல ஹீரோயின் கூட்டிகிட்டு அப்படியே அங்கே போக ஹீரோட அம்மாவுக்கு எல்லா உண்மையும் அசிஸ்டன்ட் சொல்ல அதை கேட்கவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை உனக்கு இப்போ சரியாயிருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது, ஒரு வேளை அது உன்னோட குழந்தையாக இருந்தால் ரொம்ப ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அப்பா அம்மா பேசுகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அது உண்மை கிடையாதுன்னு சொல்ல, நீ அந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காத, எனக்கு என்னமோ அது உண்மை, உனக்கு அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு தான் தோணுது, உன்னோட குழந்தையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு நடந்ததை ஒரு மாதிரி நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. பேசாமல் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாமா, வேறு வழி இல்லை, நம்ம காலேஜில் நல்லபடியாக படிக்கணும், நம்மக்கிட்ட சுத்தமாக கையில் காசு இல்லை, இப்படியே போனால் பிரச்சனை பெருசாயிரும்னு சொல்லி வயிற்றில் கை வச்சுட்டு குழந்தைகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அம்மானாலும் உன்னை பெற்றுக்க முடியாது, என்னை மன்னிச்சிரின்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணுறதுக்காக டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் இதுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்க. நம்ம டாக்டர் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்ல, நீங்கள் அபார்ஷன் எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. நீ கொஞ்சம் கூட சொல்கிறது கேட்க மாட்டியா, பணம் வேணும்னு சொன்னால் பணம் அனுப்புறதே இல்லை, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, எனக்கு இப்போ பணம் வேணும்னு சொல்ல, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராங்க. இப்போ நீ உடனே வீட்டுக்கு வா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, உன் தம்பிக்கு ப்ராப்ளம் பெருசாக இருக்குது, நீ வந்தால் தான் சரி பண்ண முடியும், இங்கே சுத்தமாக கையில் காசே இல்லாமல் நாங்களும் கஷ்டப்படுறோம், நீ ஒழுங்காக இப்போயே வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அம்மா பாட்டுக்கு கடுப்பாக கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹீரோயின் வேகமாக எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. சேம் டைம் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க அங்கே ஹீரோயினை காணும். அவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேளுங்க, சீக்கிரம் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மாங்க 2 பேரும் வந்து கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னமோ உடம்பு சரியில்லை பணம் வேணும்னு சொல்லிட்டு இங்கே கேஷுவலாக கையில் இவ்வளோ பணம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இது எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் கொடுத்தது அப்படின்னு சொல்ல, கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, நீ படித்ததெல்லாம் போதும், இந்த ஊர்லேயே பெரிய பணக்கார ஒருத்தன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், அவன் தான் இந்த பணத்தை எங்ககிட்ட கொடுத்துருக்கான், ஸோ நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டா உன் தம்பியோட வாழ்க்கையும் எங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, என்னால் கல்யாணம்லாம் பண்ண முடியாது, நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எவ்வளவோ பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் வந்து அவங்க கேட்குற மாதிரி தெரியல. நீ என் பொண்ணு தானா, என்னோட பையனோட வாழ்க்கைக்காக உன்னோட வாழ்க்கையை கொடுக்க மாட்டியா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறோம், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனை பார்த்தா ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கான், ஒரு மாதிரி அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கான், நீ என்னத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா, நான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன்னு சொல்கிறான், ஆனால் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்கான், நீ அவனை கட்டிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படியே ஹீரோயினோட கணத்தில் நிறைய, இதுக்கு மேலே உன்னை சும்மா விட்டால் நீ இப்படியே தான் இருப்ப, வா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஃபஸ்ட் நைட்டு வச்சுக்கலான்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி இழுக்கிறான் அந்த ஆள். அதுக்குள்ளே ஹீரோயின் அவனை எட்டி உதச்சி அந்த பக்கம் போகலான்னு ட்ரை பண்ண, அவள் பேகு கீழே விழுக அதில் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்கான அந்த லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு, அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, பரவாயில்ல, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னோட ஒய்ஃபு தான் வா அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி இழுத்துட்ருக்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்குறதுக்காக அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இங்கே ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட. சீக்கிரம் கிளம்பி வா, போய் அந்த பொண்ணை பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இங்கே அப்படியே பதட்டமாக இருக்கார். இங்கே அந்த பணக்கார மாப்பிள்ளை ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்ருக்க, என்னை விடுன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் கத்திகிட்ருக்காங்க. பட் அந்த ஆள் விடுற மாதிரி தெரில. ஹீரோயினை பிடிச்சி அப்படியே அந்த பக்கம் இழுக்க அப்படியே அவன் கீழே விழுந்துட்டா. அப்படியே அவளை பார்த்துட்டு பக்கத்தில் போக கரெக்டாக ஹீரோட என்ட்ரி. என்ன தைரியம் இருந்தால் நீ அவளை அடிப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே கடுப்பாக அவளை பார்த்துட்டே இருக்க. என்னது இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவ என்னோட பொண்டாட்டி, இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே அவள் பக்கத்தில் போய் மறுபடியும் பக்கத்தில் இருக்கான். அதுக்குள்ளே நம்ம அசிஸ்டன்ட் பையன், இங்கே பாரு, இதுக்கப்புறம் அவங்க மேலே கை வச்ச அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை பிடிச்சி அப்படியே அடிக்க, அப்போ தான் ஹீரோக்கு லைட்டாக அந்த ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது. அவளை பார்த்துட்டு, இவளை உன் ஒய்ஃப்னு சொன்னில, இதுக்கப்புறம் இவனை நான் கண்ணில் பார்க்கவே கூடாது, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இழுத்துட்டு அந்த பக்கம் போக ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ தான் அது எனக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த குழந்தைய வச்சுட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்தலாம் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்தாங்க ரிப்போர்ட் வந்துருச்சு, இந்த குழந்தை உங்களோட தான், டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்குது. எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு தோணுது, ஆனால் எனக்கு இந்த குழந்தைய அழிக்கவும் மனசு வரல, என்ன பண்ணுறதுன்னு புரியலங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி, கண்டிப்பாக இந்த குழந்தைய நம்ம அண்ணா பத்திரமா பார்த்துப்பாருன்னு சொல்ல, எனக்கு படிக்கணும் அவ்வளோதான், என்னோடய வாழ்க்கையில் இந்த குழந்தைய வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணணும், பணம் வாங்கணும்னுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அது அவ்வளோ தேவையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இங்கே பாரு, உன் வயிற்றில் இருக்கிறது என்னோட குழந்தை, அந்த
அந்த குழந்தைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் அந்த குழந்தைய பெற்றுக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், என் வீட்டில் தான் இருக்கணும். நான் உன்னையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நம்ம எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்கு போனாலும் அம்மா பிரச்சனை படுவாங்க, சரி ஓகேன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ கூட அவங்க வீட்டுக்கே வந்தாச்சு. அங்கே வந்தோடனே இவங்க தான் உன்னோட மெய்டு, உனக்கு என்ன தேவையோ எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க, இவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, இவங்க என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இது உங்களுக்கான ரூம், நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான எல்லாமே நான் செய்வேன்னு சொல்லி அந்த மெய்டும் சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவைப்பட்டதை நானே பார்த்துப்பேன்னு சொல்லி ஹீரோயின் அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவங்களுக்கு ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்குது. லைஃப்பில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, பட் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கேங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்க. அடுத்து நம்ம ஹீரோட அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன்னை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களோட மருமகன் நீ தான், அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேர குழந்தைகளும் உன் வயிற்றில் வளருது, உனக்கு நல்ல ட்ரெஸ்லாம் வாங்கி தரணும், கிஃப்ட்டு வாங்கி தரணும்னு தோடுதுன்னு சொல்லி ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இதெல்லாம் போட்டுட்டு வா, உனக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸாக ஒன்று செலக்ட் பண்ணலான்னு சொல்ல அங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஹீரோயின் வர அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஆன்ட்டி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுக்கிறாங்க. இவ்வளோ ட்ரெஸ் எதுக்கு, அளவாக மட்டும் எடுத்துக்கலாமேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நீ என்னோட மருமக, உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து நான் தான் செய்யணும், உனக்கு பிடிச்ச எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவை. இது வரைக்கும் அவங்களுக்கு பாசமே கிடச்சதில்ல, இவங்கள மாதிரி ஒரு அம்மா நம்மளை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்களேங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்க கூட அப்படியே காரில் வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து ஒன்று சமைக்கிறாங்க. இதெல்லாம் நீ சாப்பிடு, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொல்ல ஹீரோ ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது தேவைன்னா இந்த கார்டை நீ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல வாங்கிக்க, உனக்கு தேவையானது அவங்க செய்யணும்னு நினைக்கிறான், உனக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நீ எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு எல்லா உரிமையும் ஹீரோயினோட அம்மாவும் கொடுக்க அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஹீரோயினுக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல சரி ஓகேன்னு காலேஜுக்கு கூட்டிகிட்டு ஹீரோ தான் வராரு. ட்ராப் பண்ணுறக்காக வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போக அங்கே 3 பொண்ணுங்க புள்ளி பண்ணுறக்காக பார்த்துட்ருக்காங்க ஹீரோயினை. இவ எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸில் வருவா, இவ ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ஏழை பொண்ணாச்சு, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் இவளுக்கு எப்படி கிடச்சிருக்கும், கண்டிப்பாக இதை வேறு ஏதாவது விதத்தில் தான் வாங்கியிருப்பான்னு சொல்லி 3 பொண்ணுங்களுமே அங்கே நம்ம ஹீரோயினை வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போனால் அங்கே போய் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறாங்க, அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு விட்டாங்க. இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல மனசு வராமல் ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் போக என்னாச்சு உன் ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இப்படி சொன்னால் காலேஜுக்கு போகாதுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கவலையாக இருக்குது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு உட்கார ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, வாமிட்டிங் மாதிரியே இருக்குது, ரொம்ப டயர்டாகவே இருக்காங்க. டாக்டரை கூப்பிட்டு பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்க இப்படி இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கங்கன்னு சொல்ல உனக்கு காலேஜில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன்னு ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. பட் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஹீரோக்கு, இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் காலேஜுக்கு போனால் மறுபடியும் அந்த 3 பொண்ணுங்க மறுபடியும் புள்ளி பண்ண வராங்க. இங்கே பாரு, நீ என்ன இப்படி இருக்க, உனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, உண்மையாக சொல்லு, நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க, உன் வயிற்றில் வர குழந்தைக்கு அப்பா யார், ஒரு பெரிய பணக்கார ஓல்டு மேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி 3 பேரும் ரொம்ப டார்ச்சர் பண்ண அவங்க 3 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை. அப்படியே பார்த்தா நைட் ஆகிடுது, அதையும் மறந்துட்டாங்க அவங்க, டைம் ஆனதே தெரியல. அதுக்கப்புறம் ரோட்டில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்க ஹீரோ அங்கே காணும். ஒரு வேளை ஹீரோ வந்து டென்ஷனில் நான் இல்லைன்னு சொல்லி கோவிச்சிட்டு போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே அங்கே நிற்க அப்படியே ரோட்லேயே உட்காந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு நீ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அங்கே ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஐம் சாரி, நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இல்லை நீங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு ஏதாவது கவலையா, என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து பொய் சொல்கிறாங்க. பட் அவங்க எதுவும் மறைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஹீரோக்கு புரியுது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே அந்த பிரச்சனையை அதோடு முடிக்கணுன்ட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே போயிட்டே இருக்க யாரோ ஒருத்தர் இவங்கள அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே அம்மா அப்பா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பார்க்குறக்காக. நீ காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, பார்த்து பத்திரமா இரு சரியா, உன்னை ரொம்ப கேராக பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறேன்
அப்படின்னு சொல்லி அம்மா நீ ரெஸ்டடுன்னு சொல்ல ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு செகண்டும் அவங்கள அப்படியே பக்கத்துலேருந்து மசாஜ் எல்லாம் பண்ணிவிட அடுத்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூவாக ஃபோன் வந்துட்டே இருக்க. அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கே நீ? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நீ மட்டும் ஜாலியாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி காலேஜில் தப்பு தப்பாக எல்லாரும் பேசுகிறாங்களாம். நான் நேராக அங்கே வந்தேன். உன்னை பற்றி எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கொடு அப்படிங்கிற மாதிரி அம்மா மிரட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. என்னடா இவங்க இப்படி பணம் கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன். எனக்கு இப்போவே பணம் வேணும், ஒழுங்காக பணம் கொடு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது. ஸோ சாப்பிட்றதே இல்லை. திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்க. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட எனக்கு பசிக்கல, இப்போ எதுவும் வேணாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா காலேஜில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ண ஹீரோ கிட்ட போய் மெய்ட் சொல்கிறாங்க அவங்க சரியாக சாப்பிட்றதே இல்லைன்னு. ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட பேசினாலும் அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட அம்மா காலேஜுக்கு போய் பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறக்காக ஹீரோயினை பற்றி கேட்க அந்த செக்யூரிட்டி இங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு புரியாமல் அப்படியே யோசிச்சிட்டே இருக்க. அந்த 3 பொண்ணுங்க நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த 3 பொண்ணுகளும் அங்கே வராங்க. அவங்க 3 பேர் வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ஒரு கிழவன் கூட அவள் ஒன்றா இருக்கா, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்குலாம் அறிவே இல்லையா? உன்னை பற்றி உன் காலேஜுக்கு வந்து கேட்டால் எல்லோரும் மோசமாக சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி மோசமாக இருக்கியா? இதுக்கு தான் காலேஜுக்கு போகிற, பார்ட் டைம் ஜாபுக்கு போகிற அப்படி இப்படின்னு சொன்னியா? ஒழுங்காக எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துரு, இல்லைன்னா அப்புறம் பாரு உன்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அவங்க பணம் கேட்குறாங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் பணமும் அனுப்பிட்டாங்க. பணம் வந்துருச்சான்னு சொல்லி பார்த்தா இவங்க 2 மில்லியன் பணம் கேட்டிருக்காங்க. பட் ஹீரோயின் பாதி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட எவ்வளோ பணம் கேட்டால் நீ எவ்வளோ கொடுத்துருக்க? உங்ககிட்ட கேட்ட பணத்தை கொடுக்க மாட்டியான்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணி ஹீரோயினை மிரட்ட என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லை, கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன தான் பேசினாலும் இதுக்கப்புறம்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன் பாருன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண ஹீரோயினுக்கு அதை நினச்சி கவலையாக இருக்குது. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நான் கொஞ்சம் பணம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது ஹீரோக்கு புரியுது. வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்க, கிஸ் பண்ணிக்க, நான் உனக்கு இருக்கேன், எவ்வளோ பணம் வேணுமோ நீ செலவு பண்ண, உனக்கு அந்த உரிமை இருக்குது. ஸோ இதை பற்றி நீ என்கிட்ட அதிகமாக எதுவும் கேட்கணும் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. என்ன தான் அப்படி பேசினாலும் ஹீரோயினோட மனசுக்கு அவங்க பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்காங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுன்னு சொல்ல அப்போ தான் ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. காலேஜில் நடந்த பிரச்சனை, அந்த 3 பொண்ணுங்க புள்ளி பண்ணுது, ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்லிடுவேன்னு அம்மா மிரட்டினது, ஸோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகல, நான் இங்கே வீட்டிலே இருந்து படிக்கலான்னு இருக்கேன், ஸோ எனக்கு இதுதான் முக்கியம், இந்த பேபி ரொம்ப முக்கியம், நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் வேகமாக கீழே போக இங்கே பாரு உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்ன நடந்தாலும் அதை கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுவேன், அதை நினச்சி நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஆறுதலாக பேசினாலும் ஹீரோயினுக்கு மனசே வரல. எப்படியும் மறுபடியும் காலேஜுக்கு போனால் அந்த பொண்ணுங்க புள்ளி பண்ணுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் சொன்னால் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகாமல் இருக்கதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ண ஹீரோ வந்து வேணாம் நீ போய் தான் ஆகணும், நீ படி, உன்னோட ஆசை அது தானே, நீ படி அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாரு. பட் அவளுக்கு போக விருப்பம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கும் சுத்தமாக புரியல. ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோயின் வேகமாக அந்த பக்கம் போக ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அசிஸ்டண்ட்க்கு ஃபோன் பண்ணி அங்கே நடக்கிறத பற்றி சீக்கிரமாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அந்த 3 பொண்ணுங்க அப்பா அம்மா எல்லாரையும் கடத்திட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவோட பிரதர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. என்ன தைரியம் தான் அவங்கக்கிட்ட இப்படிலாம் பேசியிருப்பேன், நீ பணம் கேட்டியா அவங்கக்கிட்ட, எவ்வளோ பணம் கேட்ட, அப்புறம் நீங்கள் 3 பேர் என்ன பண்ணீங்க, சும்மா இல்லாமல் என் சிஸ்டர் இன்லாவே புள்ளி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களையும் கடத்தி வச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டார்ச்சர் பண்ண அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு தான் ஹீரோ அங்கே இருக்காரு. ஸோ உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்க்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க 3 பேரையும் அங்கே கடத்தி வச்சிருக்கிறது அது எல்லாமே தெரியுது ஹீரோயினுக்கு. பட் அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, எனக்கு இந்த பிளட்டெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது இவங்களை ஹீரோ கடத்தி வச்சிருக்காருன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 3 பொண்ணுகளும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு. பட் அதுக்கு ஹீரோயின் இல்லை என்ன நீங்கள் புள்ளி பண்ணீங்கல்ல, கண்டிப்பாக என்னால் உங்களை சேவ் பண்ண முடியுமான்னு தோணலைன்னு சொல்ல உனக்கு நான் இருக்கேன் என் கூட வான்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஹீரோ சொல்கிறாங்க உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீ முன்னாடி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம்ல, கண்டிப்பாக அதை நான் அப்போவே சால்வ் பண்ணியிருப்பேன், நீ எதுக்கு உன் மனசுலேயே அதெல்லாம் போட்டு வச்சுருக்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஸோ பேபிஸும் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீ என்கிட்ட ஷேர் பண்ணு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சரி பண்ண ட்ரை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு நீயும் முக்கியம், குழந்தைகளும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச
அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, சரி இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம முன்னாடி இதை பற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலைன்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே ஹீரோ போகிறாரு. ரொம்ப கேரிங்காக அழகாக பார்த்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மா இவங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததில் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ அவங்களோட குழந்தை இவங்க இல்லை, அதாவது அவங்க பொண்ணு இவங்க கிடையாது அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்னோடய ரியல் பேரண்ட்ஸ் யார், எனக்கு அது தெரிஞ்சுக்கணும், நான் நினச்ச மாதிரி டிஎன்ஏ மேட்ச் ஆகலை, ஏன்னா என் அம்மா என்னை பாசமாக ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவை மிரட்டி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீ உண்மையை சொல்லு, நீ மட்டும் உண்மையை சொல்லுன்னா கண்டிப்பாக உன்னை டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி எல்லாரும் கேட்க அவங்களுக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. இல்லை என்னை மன்னிச்சிருங்க, அவங்க என் குழந்தை கிடையாது, ஹாஸ்பிட்டலில் எனக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிடுச்சு, வேறு வழி இல்லாமல் நான் தான் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அந்த அம்மா அழுகுது. அதை கேட்கும்போது ஒரு மாதிரி தம்பிக்கிட்ட செமையாக ஆத்திரம் வந்துடுச்சு. இவ்வளோ நாள் நீ அவங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு காரணம் அவங்க பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தானா, உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி அவங்க அம்மா யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க அம்மாவை தேடி போகிறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு அப்போ தான் தெரியுது. அது தெரியும் போது ரொம்ப கவலைப்பட்டு என் பேரண்ட்ஸ் எனக்குன்னு இல்லையா, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு அம்மாவா இனிமேல் நான் இருப்பேன், நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதலாக பேச ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஆன்ட்டியை. ஆக்சுவலி அவங்க அம்மாவோட பாசம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, எல்லோரும் நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு ஹாப்பியாக இருக்க ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் கேர் பண்ணி அவங்கள பார்த்துக்கங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக விடாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அம்மாவோட அந்த சமாதிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஹீரோ கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அங்கே போய் பூ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க, என்னோடய பேரண்ட்ஸ் நீங்கள் என்னை பார்க்கல, ஆனால் என் வயிற்றில் குழந்தை இருக்குது, கண்டிப்பாக அந்த குழந்தை வந்தோடனே உங்களை நான் கூட்டிகிட்டு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோயின் அப்படியே வந்துடுறாங்க. வரும்போது ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க, என்னோடய பேரண்ட்ஸ்னு ஒருத்தர் எனக்கு இல்லை, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, என்னோடய சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு, சின்ன வயசுலேருந்து என்னை டார்ச்சர் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்காங்க, இருந்தாலும் அவங்கள நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல சரி ஓகேன்னு அவங்கள மீட் பண்ண ஹீரோயினை கூட்டிகிட்டு வர ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயினோட அந்த ஃபேக் டேடிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறாரு, உன்னை என் பொண்ணு, நான் எந்த அளவுக்கு உன்னை பத்திரமா பார்த்து பார்த்து வளர்த்தேன், உனக்காக நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், ஆனால் கடைசியில் நீ எங்களெல்லாம் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன்னு பாரு, உனக்கு சோறு போட்டு உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுக்கு இதுதான் நீ கொடுக்குற நன்றி கடனான்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் என்னோடய பேரண்ட்ஸ் இல்லையே, சின்ன வயசுலேருந்து என்னை டார்ச்சர் மட்டும்தான் பண்ணீங்க, என்னோடய படிப்புலேருந்து எல்லாமே நானே ஓனாக தான் பண்ணிக்கிட்டேன், எனக்குன்னு யாருமே பண்ணலை, என்னை அக்கறையாக பார்க்கக்கூட அந்த வீட்டில் யாரும் இல்லை, நான் தனியாக தானே க்ரோ ஆனேன், ஸோ எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ண அவங்க அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த நியூஸ் அவங்க அப்பாக்கே தெரியாது. நீ போய் சொல்கிற, நீ என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்க்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அப்போ நமக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னால் உங்ககிட்ட பிரச்சனை வருங்கிறதுக்காக நான் தான் வேறு குழந்தைய மாற்றிட்டு வந்தேன்னு சொல்ல அப்போ தான் அப்பாக்கே உண்மை தெரியுது, அம்மா உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு. அப்பா செமையாக கற்றுன்னு கத்திட்டு அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்க, இதுக்கு மேலே இவங்களை நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட பார்த்துட்டில, இதுக்கப்புறம் நம்ம போயிடலவா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ அப்படியே வெளியே போயிட்டாரு. ஹீரோயின் குக் பண்ணி கொடுக்க அதை சாப்பிட்ட அம்மா, ரொம்ப நல்லா குக் பண்ணியிருக்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த டிஷ் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும், நீயே ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வந்தால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோட ஆஃபீஸ்க்கு ஹீரோயின் குக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோ அங்கே ஒரு மீட்டிங்கில் இருக்க, ஃபோன் பண்ணி நான் உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்க, இருக்கிற மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நீ வந்திருக்கியா, இதோ இப்பயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை பார்க்கறக்காக ஹீரோ அங்கே வராரு. ஹீரோயின் அந்த ஆஃபீஸ் அப்படியே வெறிக்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்க, அப்படியே பக்கத்தில் ஹீரோ நிற்க ஷாக் ஆகிடுது ஹீரோயினுக்கு. நீ எங்கே இங்கெல்லாம் வந்தேன்னு சொல்ல, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு தான் வந்தேன், இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆன்ட்டி சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் போய் உட்காராங்க. இங்கே பாரு, நீ வந்ததுக்காக நான் எதுவும் தப்பாக சொல்ல, பட் இந்த மாதிரி நேரத்தில் நீங்களாம் வர வேணாம், அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணி அந்த ஃபுட்டை, அந்த கேக், அதாவது கேக் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, அந்த கேக்கை அழகாக ஹீரோயின்கே ஊட்டி விட்டுட்டு கையை பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்க, இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்லி எல்லாரும் பெருமையாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேர் கூட ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி டைமும் வந்துருச்சு. ஸோ இப்போ 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. 2 குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிஞ்சோன்னே தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹீரோவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இப்போ நம்ம ஹீரோயினை மட்டும் இல்லை குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நீ ஃபோனை பார்த்துட்டே இருக்காத, நீ ரெஸ்ட் எடு, நான் குழந்தைகள பார்க்குறேன்னு பேபியை கேர் பண்ணிக்கிறது எல்லாமே ஹீரோ தான். இடையில 2 பேருக்கு இடையில குட்டி குட்டியாக ரொமான்டிக் வேறு நடக்குது. அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் க்யூட்டாக ஒரு கிஸ் வேறு பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில க்யூட்டான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டு, அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி அங்கே நம்ம ஹீரோவோட எக்ஸு பொண்ணு வரா. அவளை பார்த்துட்டு ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவள் ஹீரோ கிட்ட வந்து க்ளோஸாக நின்று பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஹீரோ அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாரு. பட் அந்த பொண்ணு கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஓவராக பேச அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என் ஒய்ஃப் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் ஹீரோ போயிட்டார். பட் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சு ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இதுக்கப்புறம் நீ உன்னோட படிப்பை கன்டினியூ பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை படிக்கிறதுக்காக காலேஜுக்கு கூட்டிகிட்டு போக பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இருந்து ஹீரோயினை நல்லபடியாக பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஆஃபீஸில் ஹீரோவை பார்க்குறக்காக ஹீரோயின் ஆசையாக வந்து பார்த்தா அங்கே எக்ஸு நம்ம ஹீரோட சேரில் உட்காந்துருக்கா. ஆக்சுவலி எனக்கு அப்புறம் தானே நீ எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க, நான் சின்ன வயசுலேருந்து ஹீரோ கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பேச அதை கேட்கும்போது ஹீரோயின் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோதான் உங்களுக்கு உரிமை இருந்தாலும் இப்போ அவரோட ஒய்ஃப் நான் தானே சொல்ல, நீ ஒய்ஃபு இப்போ தான் வந்திருக்க, நான் அப்படி கிடையாது, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பேசுகிறா. அதுக்குள்ளே மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்கம் போக ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சேரில் உட்காந்து பார்க்குறா. அதுக்கப்புறம் அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க கவுச்சில் போய் உட்காந்துக்கிறா. ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவள் ஃபீல் பண்ணுறாங்கிறது புரியுது. ஸோ அவளுக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் அவளுக்கு பிடிக்காத இந்த சேர் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இனிமேல் அந்த சேரில் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இங்கே இருக்க அந்த சேரை மாற்றிடு, என் ஒய்ஃப்க்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஹீரோ அந்த பக்கம் போயாச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹீரோயின் 2 பேரும் இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு லைஃப்பில் அவங்களோட வெட்டிங்கையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த வெட்டிங் ரெக்கார்டெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் உன்னோட கிராஜுவேஷன் நீ முடிச்சிட்டேன்னு சொல்ல, கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்க கூட புள்ளி பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அதில் புள்ளி பண்ண கேங்கில் ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணோட ஒரு அங்கிளுக்கு ஹீரோயினை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவளை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு உங்கள் பேத்தி தான் இங்கே இருக்கான்னு நான் நினைக்கிறேன், வந்து பாருங்கன்னு சொல்ல, அந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய பணக்காரர் தான் அவரும் வந்து ஹீரோயினை பார்க்க அப்படியே இவ என் பொண்ணு மாதிரியே இருக்கா, கண்டிப்பாக இவ என்னோட பொண்ணாக தான் இருக்க முடியும்னு சொல்ல டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ரிப்போர்ட்டில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம வீட்டோட வாரிசு இவ தான் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கான அந்த ஃபேமிலியும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கிராண்டான ஒரு வெட்டிங் என்னோட பேத்திக்கு நான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கிராண்டான ஒரு வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணமும் ரொம்ப அழகாக முடிய நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டபடி அவங்க லைஃப் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோடு இந்த மூவி இங்கே முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி மூவி பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.